வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கு ஆத்திச்சூடி அடி அக்கம் சுருக்கேல். அக்கம் சுருக்கேல் என்பதன் பொருள் தானியத்தை அளந்து விற்கும் போது குறைவாக அளந்து கொடுக்காதே என்பதாகும். இது வணிகத்தில் நேர்மையையும் வாடிக்கையாளர் நம்பிக்கையையும் வலியுறுத்தும் ஒரு ஆத்திச்சூடி வாக்கியமாகும். அக்கம் என்றால் தானியம், சுருக்கேல் என்றால் குறைத்து விடாதே. இந்த வாக்கியம் வாணிகத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. கொடுக்கின்ற பொருளை முழுமையாகவும் நேர்மையாகவும் அளந்து கொடுக்க வேண்டும் என்றும் வாங்குபவரிடம் ஏமாற்றக்கூடாது என்றும் ஔவையார் கூறுகிறார். காலப்போக்கில் இதன் பொருள் விரிவடைந்து அனைத்து தொழில்களிலும் நேர்மையை கடைபிடிப்பது என்ற கருத்தையும் குறிக்கிறது. தட்டுப்பாடு நிறைந்த தானியங்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதிப்பது கூடாது. தானியத்தை அளந்து விற்கும் பொழுது அளவிற்குறைக்காது சீராக அளந்து கொடுத்தல் வேண்டும். பணம் நடைமுறையில் இல்லாத அந்த காலத்தில் பண்டமாற்று முறையே வழக்கத்தில் இருந்தது. விவசாய விளைபொருள்களே பெரும்பாலும் எளியவர்களுக்கு அவர்கள் செய்யும் வேலைக்கு கூலியாக வழங்கப்பட்டது. அதனை மரக்கால், படி ஆகியவற்றால் அளந்து வணிகம் செய்தனர். இந்த வாக்கியத்தின் மையக் கருத்து பிறரை ஏமாற்றி ஆதாயம் தேடாதே. வணிகம் என்பது நெறிமுறை பிசகாது செம்மையாக நடைபெற வேண்டும். வர்த்தகம் பெருகியுள்ள இந்நாட்களில் இந்த நெறிமுறையை பின்பற்றுவது சமூகம் நன்னெறியில் செல்லுதற்கு பெரிதும் உதவும். இயேசு கிறிஸ்து சொன்னதொரு கதை இங்கு நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய விவசாயி இருந்தான். அவனுக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தன. அவை நன்றாய் விளைந்தன. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே என கவலைப்பட்டான். இந்த விளைச்சலை யாருடனும் நியாயமாக பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அதை பதுக்கி வைத்து அதனால் கிடைக்கும் கொள்ளை லாபத்துக்கு பேராசைப்பட்டான். அவன் தனது களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி விளைந்த தானியங்களை சேர்த்து வைத்து அதன் மூலம் மிக பெரும் செல்வத்தை ஈட்ட திட்டமிட்டான். இந்த கொள்ளை வருமானம் மூலம் நிறைய வருஷங்கள் உல்லாசமாக சந்தோஷத்துடன் வாழலாம் என மனதில் சிந்தித்தான். இயேசு அந்த மனிதனை பெரும் முட்டாள், மதிகேடன் என்றார். அந்த மனிதனுக்கு தான் எத்தனை வருடம் உயிரோடு இருப்போம் என தெரியாது. ஒருவேளை அவன் அந்த இரவிலேயே மரணமடைந்தால் அவனது கொள்ளை லாபத்தால் சேர்த்த இந்த சொத்துக்களால் என்ன பயன் இருக்கக்கூடும்? மகிழ்ச்சி என்பது செல்வத்தை அநீதியான வழிகளில் சேர்ப்பதினால் அடைவது அல்ல. நியாயமாக பொருள் ஈட்டுவதிலும் அதை பங்கிட்டு வாழ்வதிலும் அடங்கி உள்ளது. ஒருவன் தனது ஆக்கத்தை மட்டுமே கருதி தருகின்ற பொருளின் அளவை சுருக்காதே என்பதற்கு அக்கம் சுருக்கேல் என்று அருளினார் ஔவை பிராட்டியார். மீண்டும் ஆத்திச்சூடி அடி அக்கம் சுருக்கேல். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு ஆத்திச்சூடி பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நாளை திருக்குறள் 2வது அதிகாரத்தில் சந்திப்போம்.